செட்டிநாடு ஸ்டைலில் காரசாரமாக காலிஃப்ளவர் கிரேவி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டை சொல்லு. ஹேய், சூப்பராக இருந்துச்சு. எப்படி செஞ்ச? ஏண்டி சாப்பிடும்போது கேட்காம சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்குறேன். சரி வாங்க, அது எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் நல்லா சுடுதலில் வேக வச்சு க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஏன்னா அரைக்க தான் போகிறோம். கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. 2 தக்காளியை 1-2 நறுக்கி அதையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 துண்டு இஞ்சி 10 வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசனை போனதுமே அதை ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. நானும் என்னோடய ஒய்ஃப் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி 2 மாதம் ஆகுது. எதிர்பார்த்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை. நம்ம சேனல் ஷார்ட்ஸுக்குள்ளே போய் மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் நம்ம ரெடி பண்ணி வச்சது நல்லா ஆறுனதுமே அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காஷ்மீர் மிளகா பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி. காஷ்மீர் மிளகா பொடி இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மிளகா பொடியை சேர்த்துக்கோங்க. அந்த ஆயிலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரையும் உள்ளே இறக்கி எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த மசாலா நல்லா இஞ்சிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு அதை தனி பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுமே நம்ம சேனலில் ஷார்ட்ஸ்குள்ளே போக ஒவ்வொன்றும் 40 செகண்ட் தான். ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் ஐடியா, குழந்தைகளுக்கான ஹெல்த்தி ஃபுட், ஐஸ்கிரீம், இப்படி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுமேவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அது கூடவே ஒரு பல்லாரி சின்ன சைஸ் இருந்தால் போதும், அதனால் நறுக்கி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையே உள்ளே இறக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் செய்கிறப்போ எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராமல் இருக்கும். கொஞ்சம் பச்சை வாசனை போனதுமே கொஞ்சம் காஷ்மீர் மிளகா பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் கறி மசாலா பொடி போட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது ஒரு 5 நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேவரில் நல்லா கொதிச்சா போதும். இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச காலிஃப்ளவரையும் உள்ளே இறக்கி நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் புதுசாக பார்க்குறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்களுக்கு ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும். காலிஃப்ளவரில் நல்லா மசாலா அஞ்சினதுமே அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேவரில் நல்லா கொதிச்சா போதும். செம்ம சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் அந்த சாப்பாட்டுக்கு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை குழம்பே இல்லாமல் ஒயிட் ரைஸ்க்கு இதை மெயின் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் சரி, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், இப்படி எந்த டிஃபன் ஐட்டுக்கும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அடிப்பொலியாக இருக்கும். ஏன் ஈவினிங் டைமில் படம் பார்க்குறப்ப கூட வெறும் வயலில் சாப்பிட்டா கூட சும்மா சூப்பராக இருக்கும். என்னடா ஓரா பில்டப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க. உண்மையில அந்த அளவுக்கு ஒர்த்து தான். டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. சூப்பராக இருக்குது.